கள்ளழகர் ரொம்பவே வந்து பாக்குறதுக்கே ரொம்பவே வந்து அழகா இருக்கிறாரு. 2.5 அடி வந்து அளவுல வந்து ஒரு சிலை, தங்க சிலை, அபரஞ்சி அப்படின்ற ஒரு தங்கத்தால் ஆன சிலை வந்து அந்த கோவில்ல வந்து வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த கோவிலுக்கு பார்க்க வந்த மலையாள மன்னன் வந்து அந்த சிலை மேல ரொம்பவே ஆசைப்பட்டு இந்த சிலை வந்து நான் எப்படியாச்சும் திருடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா சுத்தி முத்தி நிறைய பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கள்ளழகர் சிலை இருக்கிறதுனால அவரோட மலையாள தேசத்துக்கே திரும்ப போய் ஒரு 18 பேரை வந்து அனுப்புறாரு. அந்த 18 பேருக்குடைய மலையாள தேசத்து காவல் தெய்வமான கருப்பசாமியுமே கூட அனுப்புறாரு. இந்த 18 பேருமே வந்து அந்த சிலையை வந்து திருட வந்து வராங்க. திருட வரும்போது யாரு கண்ணுக்கும் புலப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கண்ணுல வந்து ஒரு கருப்பு மை வந்து இட்டுக்கிறாங்க. அந்த கருப்பு மை இடும்போது யாரு கண்ணுக்குமே அவங்க வந்து தெரிய மாட்டாங்க. இது வந்து கருப்பசாமி அந்த கள்ளழகர் சிலையை பார்க்கும்போது கருப்பசாமி கள்ளழகர் மேல ஒரு காதல் வந்துடுது. என்னடா இவ்வளவு அழகா இருக்கிறாரு, இந்த சிலை எப்படி நம்ம திருடி எடுத்துட்டு போறது அப்படின்றதுக்காக அந்த 18 பேரையும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் அப்போது இருக்கிற பூசாரியோட கனவுல போய் இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. அப்போ அந்த பூசாரி காலையில வந்து மிளகு பொங்கல், ரொம்பவே அதிகமான மிளகு காரமா போட்டு மிளகு பொங்கல் வந்து அங்கங்க வந்து கோவில் வாசல்ல வந்து வைக்கிறாரு. அப்போ இந்த 18 பேர் அதை சாப்பிடும்போது அந்த மிளகு காரம் தாங்காம தண்ணி வந்து கண்ணுல இருக்கிற மை வந்து அழிஞ்சிருது. அப்போ அவங்க வந்து எல்லா கூட்டத்திலயும் தென்பட்டு இந்த 18 பேரையும் வந்து பிடிக்கிறாங்க. இந்த 18 பேரையும் வந்து பிடிச்சி கொல்லப்பட்டதுனாலதான் வந்து இந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க.